அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவகுமார். ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் அண்டு கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தர். நம்ம சென்டர்ஸ் வந்து நீட் கோச்சிங் சென்டர் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி சேலம், தருமபுரி, நாமக்கல், கடலூர், திருப்பூர், திருநெல்வேலி, மதுரை, சென்னை இந்த மாதிரி பிளேசஸில் இருக்குது. இதான் நீட் கோச்சிங் அப்படிங்கும்போது அதிக மருத்துவ மாணவர்களே இந்த பாஸ் பர்சன்டேஜ் அதிக மருத்துவ மாணவர்கள் உருவாக்கிற பெருமை அப்படிங்கிறது நம்ம ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமிக்கு இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கார்பரேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் ஃபெமிலியரான கார்பரேட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண தமிழ்நாடு டீச்சர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் அந்த இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதல் முறையாக வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிற திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். இங்கே நமக்கு வந்து தமிழ் வழியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் அகாடமி கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ் வழி கல்வி கற்கிற மாணவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ரைமரி இன்ஸ்டியூஷனாக வந்து பண்ண இது இருக்கும். தமிழ் வழின்னு பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பண்ண தமிழில் வந்து பண்ண இருக்குது. அண்டு டீச்சர்ஸோட வே ஆஃப் டெலிவரி, கொஸ்டின் பேப்பர், டெய்லி டெஸ்ட், டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரிட்ட பெரிய பாசிட்டிவாக வந்து பண்ண இருக்கும். தென் இப்போ ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற அந்த முறைகளை விட எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிற கேர், இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு எடுக்கிற கேர் ரொம்ப ரொம்ப வந்து பண்ண அதிகமாக இருக்கும். ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தமிழ் மீடியத்தில் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பண்ண ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த வருடம் அதாவது கடந்த வருடம் வந்து 705 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 720க்கு 75 ஃபஸ்ட் மார்க் கொடுத்துருக்கோம். அது மாதிரி 523 மாணவர்கள் படித்ததில் 214 பேர் மேலே கவர்மெண்ட் சீட் வந்து பணம் வாங்கியிருக்காங்க. இந்த ஊடகத்தோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பண்ண வேணும். ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சென்டரோட நேம் எவ்வளோ தான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஊடகத்தோட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் இருந்திருந்தால் தான் கிராமப்புற மாணவர்களுக்கு ரீச் ஆகியங்களை நல்லா பண்ண முடியும். அண்டு பெண்களுக்குன்னு பார்க்கும்போது தனியாக ஒரு தனி கிளாஸ் ரூம் வந்து பண்ண இருக்குது, தனி ஹாஸ்டல் இருக்குது. அதுமாதிரி நாமக்கல் வந்து பண்ண தனி ஒரு பள்ளியை வந்து பண்ண நடத்திட்டு இருக்கிறோம் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மற்ற நிறுவனம் எதுவும் வந்து பண்ண இதை பண்ணுறது கிடையாது, நான் மட்டும் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு சேம் டைம் அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணும்போது ஒரு சில நிறுவனங்கள்லாம் டிஸ்கஷன் அப்படிங்கிறதே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின் வச்சாலும் சரி, 100 கொஸ்டின் வச்சாலும் சரி, 720க்கு மார்க் கண்டக்ட் பண்ணாலும் சரி, தட் இஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக வந்து பண்ண கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனுக்கு வந்து பண்ண இருக்கும். அதே மாதிரி தகுதியான ஆசிரியர்கள் வந்து பண்ண இங்கே இருக்காங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பண்ண தகுதியான ஆசிரியர் இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஆசிரியர்கள் வந்து பண்ண இருக்காங்க. அண்டு இப்போது நான் வந்து மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி ஊக்குவிக்கிறது, ஒரு ப்ரைஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கும் ப்ரைஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மார்க் எடுக்கிறதுக்கான முன்னேற்றங்களுக்கான வழிமுறைகளை எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அண்டு கோட்டாவில் வந்து 7.5% கோட்டாவில் கிராமப்புற மாணவர்களை அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தை நினச்சி வைக்கிறது எங்களுக்கு பெரிய நோக்கமும் வந்து பண்ண இருக்குது. ஏன் இந்த மாதிரி வந்து பண்ண கிராமப்புற மாணவர்கள், நானும் கிராமப்புறத்துல தான் வந்திருக்கேன். சேலமில் வந்து சேலம் மாவட்டத்தில் +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பண்ணேன். அண்ட் பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பண்ணேன். எம்எஸ்சி வந்து யூனிவர்சிட்டி கோமெலிஸ்ட் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து பண்ணேன். அப்புறம் பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி, இப்போ போஸ்ட் டாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் வந்து பணம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பேரண்ட்ஸோட வலி எந்த அளவுக்கு வந்து பணம் இந்த ஃபீஸ் சம்பந்தமாகவும் இந்த படிக்க வைக்கிறது அவங்களோட வந்து பணம் அந்த குழந்தைங்க நல்லா ஒரு எண்ணங்களையும் எங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்களை விட எங்களால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை, பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அதை கண்டிப்பாக புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுத்து நல்லா வந்து பணம் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் மொத்தமாக வந்து 1700க்கு மேலே மருத்துவ மாணவர்கள் உருவாக்கியிருக்கோம். 2017 வந்து சேலமில் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸாக வந்து சென்னையில் வந்து சின்ன ஒரு சிறிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த ஃபீல்டில் வந்து 17 வருஷமாக இருக்கேன். இந்த நீட் கோச்சிங் சென்டரில் 17 வருஷமாக இருக்கேன். இந்த 17 வருஷமானா நீட் வரதுக்கு முன்னாடி இருந்து ஏபிஎம்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், ஜேஇ மெயின்ஸ், அட்வான்ஸ்டு, பிட்சாட், ஒலிம்பியாட், என்டிஎஸ்சி இந்த மாதிரி
ஒரு போட்டித் தேர்வுகளை வந்து நிறைய அனுபவம் வந்து இருக்கு. கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவில் ஃபெமிலியரான கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வெளியில வந்து தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தான் சரி எப்படியாவது இந்த ஃபீல்டில் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் ஏஎம் டெக் யூனிவர்சிட்டியில் ஜூனியர் சயின்டிஸ்டாக போஸ்ட் கிடைச்சும் அது நம்ம போகாம அங்கே வந்து ஒரு மாதத்திற்கு வந்து 12 லட்ச ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வந்து எப்படியாவது வந்து ஒரு மருத்துவமனை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழை இளைஞர்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்தை அமெரிக்காவில் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து அதிக பணம் வந்து கிடைச்சிருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு 1700 மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் சென்னையில் ஸ்டான்லியிலேருந்து எம்எம்சிலேருந்து இந்த கார்னர் கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வரைக்குமே என்னோட மாணவர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வந்து எம்பிபிஎஸ் பயின்று வராங்க. நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு வந்து சிறந்த பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோலையும் சரி, அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ்லையும் சரி, ஏஎஃப்எம்ஸ்லையும் நிறைய மருத்துவக் கல்லூரியில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தனியார் நிறுவனம்னு பார்க்கும்போது காவேரி, அப்போலோ, செட்டிநாடு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸாக வந்து இருக்காங்க. அது மாதிரி வெளிநாடுலையும் வந்து டாக்டர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வந்து என்னோட மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதிக மாணவர்கள் வந்து உருவாக்கியிருக்கோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீடிட்ரிஷியன், அதாவது குழந்தைங்க சம்பந்தமான டாக்டர், கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, தென் கைனகாலஜிஸ்ட் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க என்னோட மாணவர்கள்லாம் இன்னும் புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சும் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காங்க. வெளிநாட்டிலே இருக்காங்க. இந்தியாவில் வந்து சிறந்த பணியாற்ற வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த பிறந்த குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுனால அதற்கு அதோட வேதனைகள் அதோட வந்து கஷ்டங்களை வந்து தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களை உருவாக்கணும். நிறைய வந்து பணம் வந்து அதாவது ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நிறைய மருத்துவ மாணவர்கள் உருவாக்கணுங்கிற எய்மோட பண்ணிட்டு இருக்கோம். அது சக்சஸ் ரேட்டும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த திருநெல்வேலியிலையும் அதிக மருத்துவ மாணவர்களை உருவாக்குவோம். திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென் மதுரையிலேயே வந்து சென்டர் வந்து போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க தேனி, ராம்நாடு, விருதுநகர் எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வரும். நல்லா வரத்துக்கு உங்களோட ஒரு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், ஒரு பள்ளி கல்லூரிகளோட தாளாளர்கள், முதல்வர்களோட ஆசீர்வாதம், ஊடகத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நன்றி. எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்துக்காகவும் எனக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை வந்து கிராமப்புற மாணவர்கள் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். இந்த கல்வி கட்டணம் அப்படிங்கிறது மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக மிக குறைந்த அளவில் வந்து பணம் இருக்கும். எதை பேஸ் பண்ணி எதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கல்வி கட்டணத்தை நீங்கள் குறைப்பீங்க அப்படின்னா 10th மார்க்கு, +1 மார்க்கு, 1 இயர் படிக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் லாங் டேர்ம் சொல்லுவோம். அவங்களுக்கு +2 மதிப்பெண் 12th மதிப்பெண் அடிப்படையில் வந்து ஃபீஸ் கம்மி பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா 7.5% மருத்துவ மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகளில் வந்து வர மாணவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து 30-40% வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டண தொகை குறைக்கிறோம். அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட், இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற குழந்தைகளுக்கோ இல்லை வந்து கூலி வேலை செய்கிறவங்களுக்கு மாத வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கல்வி கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 75% குறைக்க தயாராக இருக்கும், 50% குறைக்க தயாராக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு 100% முழுவதுமாக கல்வி கட்டணம் இல்லாமலே கொடுக்க தயார். எங்களுக்கு வந்து நோக்கம் வந்து அதாவது இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கான வந்து மாத சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்தா போதும் நினைக்கிற ஒரு நிறுவனம். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக பார்க்கறது ஒரு சில மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களும் சரி, சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட மாத வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சேவிங்ஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று கல்வி கட்டணத்தை 3 பிரித்து கட்டுறதும் 4 பிரித்து கட்டுறதும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்
இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஜனவரி 26ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பண்ண சென்டர்லேயும் வந்து பண்ண வந்து எழுதிக்கலாம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்தாங்கன்னா 50% 100% வந்து பண்ண கல்வி கட்டண தொகையை ரத்து செய்கிறோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களோட பின்புலம் அதாவது பேரண்ட்ஸோட பின்புலம் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலோ, வருமானம் ரொம்ப மிகவும் குறைவாக இருந்தாலோ கண்டிப்பாக நாங்கள் ஃபீஸ் வந்து அதாவது கல்வி கட்டணத்தை குறைக்கிறது தயாராக இருக்கோம். எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் நல்ல கால் ஊன்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் என்னென்ன வந்து பண்ணுமோ, அதாவது அதிக மருத்துவமனைகள் உருவாக்குறதுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்களை பண்ணுமோ நாங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தயாராக இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த